என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சோள உருண்டை பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா, வெள்ளை சோளம் வச்சு நான் வந்துட்டு உருண்டை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இன்னைக்கு குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. தென் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக திருச்செந்தூர் போகலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக காப்பு கட்ட போகிறோம், கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான்லாம் இருக்குது. வீடெலாம் நேற்றுக்கே க்ளீன் பண்ணி எடுத்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலிங் பார்க்கலாம். ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு டைம் கிடச்சிது. விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டேன். ஸோ விளக்கெல்லாம் கழுவி வச்சு விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு தென் சாமிக்கு வந்துட்டு எஸ்டர்டே நைட்டே வரும்போது நான் வந்துட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பூவெல்லாம் போட்டு சாமி அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்புறோம். ஸோ நான் வந்துட்டு திருச்செந்தூர் போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 3 நாள் பாத யாத்திரை மாதிரி போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாகர்கோயிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடந்தே போகிறோம். ஃபஸ்ட் டைம். ஸோ முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்காக காப்பு கட்டுறதுக்கு இங்கே வந்து நாகராஜா கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். அம்மா ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு காப்பு கட்டிட்டு வரலாம். அப்புறமா கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் போக போக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். தென் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங்கே வந்துட்டு கிளம்பியாச்சு. போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒழுங்கினேஸ்வரி, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஒழுங்கினேஸ்வரி பாலம் வழியாக தான் போகணும். நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போ ஒழுங்கினேஸ்வரி பாலம் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு 5 மினிட்ஸில் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அரௌண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம், கோவிலுக்கும் வந்துட்டோம். செம்ம காட்லியாக மார்னிங்கே வந்துட்டு செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு கோவிலுக்கெலாம் வந்தப்போ. ஸோ கோவிலுக்கு வந்துட்டு வெளியே வச்சு டோக்கன் கொடுத்தாங்க. தென் வந்து உள்ளே போய் காப்பு கட்டிக்கிட்டோம். காப்பு கட்டிட்டு ஓகே மனசார சாமியை வேண்டிட்டு காப்பெல்லாம் கட்டிட்டு நாங்கள் 2 பேரும் மம்மியும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ மம்மியும் கூட்டிகிட்டு காப்பு கட்டுறதுக்குள்ளே போனோம். ஸோ இதுதான் நாகராஜா கோயில். நாகர்கோயில் பேர் வந்தது இந்த நாகராஜா கோயில் வச்சு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ காப்பு கட்டிட்டு 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு அம்மா வந்துட்டு ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்ததான் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா இந்த கடையோட பேர் வந்து நாகேந்திரா அன்கோ. இங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து வேஷ்டி வாங்கிட்டு ஒரு டவலும் வாங்கிட்டு வந்தோம். தென் நம்ம இப்போ வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து நாகர்கோவிலில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மருமகனுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அவனுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கடைக்கு வந்தோம். நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி அவனுக்கு கார் அந்த மாதிரிலாம் நல்லாவே பிடிக்கும். யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கலான்னாலும் அந்த அளவுக்கு அவன் யூஸ் பண்ணிப்பானா அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ விளையாடுற மாதிரி ப்ளேஃபுல்லாக ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ரொம்ப சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ இவங்க சடனாக சொன்னாங்க பேஸ்கெட் பால் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். சூப்பராகவே இருந்தது. இது வந்து வால்லையும் ஸ்டிக் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விருப்பப்பட்டு அதை வாங்கிக்கிட்டோம். ஸோ கிஃப்ட் பேக்லாம் பண்ணி, ஏன்னா குழந்தைங்களை பொறுத்தவரையெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ட்ராப்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப எக்ஸைட்டடாக ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் கிஃப்ட் ட்ராப்லாம் பண்ணி வாங்கிக்கிட்டோம். தென் பாத யாத்திரை போகிறதுக்காக எனக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பர் வாங்கிக்கலாம், ஒரு செப்பல் வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக, நடந்து போகிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஸ்லிப்பர் வாங்குறதுக்காக இங்கே வந்துட்டு பீமா செப்பல்ஸ் நாகர்கோவில் அங்கே தான் வந்திருந்தேன். ஸோ கொஞ்சம் ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மாதிரி தான் இது வாங்கியிருந்தேன். இந்த செப்பல் வந்து செம்ம சாஃப்டாக இருந்தது. தென் ஃபைனலாக வந்துட்டு அத்தம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் மைனி பசங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு கீழே வண்டி பார்க் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை மேலே போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே அவங்க எப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ பின்னாடி மெதுவாக வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க முதல்ல போனாங்க. தென் நானும் பின்னாடியே வந்துட்டு ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக போயிட்டு இருந்தேன். மேலே வந்து பயங்கரமாக சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருந்தது. மருமகன் வந்துட்டு மாமாவை பார்த்தோன்னே பயங்கரமாக சத்தம், மாமா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தான். சரி ஓகே நம்ம என் கையில் தான் கிஃப்ட் இருக்குது, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக நடந்து பொறுமையாக போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக செடியெல்லாம் வைப்பாங்க. அண்ணாவுக்கு வந்துட்டு பிளான்ட்ஸ்னால் ரொம்ப விருப்பம். ஸோ வந்துட்டு அவங்க நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் போய் ரொம்ப அமைதியாக போனேன். ஆக்சுவலி யாருக்குமே கேட்காத மாதிரி பொறுமையாக போனேன். போய் நின்னப்போ அவன் வந்து மருமகன் வந்து எனக்கு கவனிக்கவே இல்லை. இவங்க தூக்கி காமிச்சப்போ அவனோட ரியாக்ஷன் பாருங்களேன்.
ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிஃப்ட் பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ வந்துட்டு கிஃப்ட்டை சரி ஓகே ரொம்ப வெயிட் பண்ண வேணாம், இப்போவே கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடுறேங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. தென் அதில் வந்துட்டு பேஸ்கெட் பால் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவன் ஃபஸ்ட் டைமே வந்துட்டு சூப்பராக பால் போட்டு சூப்பராக விளையாடினா. 2 பேருக்குமே ஆக்சுவலி மருமக 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. தென் வந்துட்டு மைனி வந்து பாயசம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் பாயசம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னையோட டே வந்து இப்படி தான் இருந்தது. ஹாஃப் அ டே vlog தான் இது. ஸோ இது ஒரு மாதிரி ஹாப்பியாக மார்னிங்கே வந்துட்டு காட்லியாக ஸ்டார்ட் ஆகி குழந்தைங்களையும் ஒரு ஹாப்பினஸை பார்த்து கடைக்கெலாம் போயிட்டு எடுத்துகிட்டு. ஆக்சுவலி இங்கே ரொம்ப ஹீட் என்னென்னா இப்போ வந்து வெயில் டைம் இல்லையா, ஸோ பயங்கரமான ஹீட்டாக இருந்தது. வர்ற வழியெல்லாம் வந்துட்டு வயல் குளம் இது எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறனால இங்கே ஓகேவாக இருக்குது. ஸோ சிட்டி சைட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நாங்கள் இந்த டைம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஸோ நமக்கு இவ்வளோ குளம் நடுவில் இருந்துமே நமக்கு இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, எப்படி வந்து சிட்டி சைடில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் யோசித்தோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பண்ண சோள உருண்டை வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்துட்டு லிங்க் வந்து இதில் வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அண்ட் என்னோடய vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, என்ன மாதிரி இருந்ததா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல சொல்லலாம். ஹோப் யூ ஆல் லைக் இட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.